இது சுரேஷின் 50-50 உண்மைக்கு பக்கமாக இருபுறமும் சமமாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு நிகழ்ச்சி விஜய் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். அதாவது சச்சின் படம் ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி ஒரு பழைய கதை இருக்கு. அந்த பழைய கதை, பழைய வரலாற இப்ப இருக்கிற இளைஞர்கள் பெரும்பாலானருக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இது அந்த திரைப்படத்தை பற்றிய ஒரு திரை விமர்சனம் அல்ல, அதை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்ப்போம். கலைப்புலி பி தானு இருக்கார் இல்லையா, அவர் எப்பயுமே ஒரு பிரமாதமான படங்களை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவர். அவர் நல்லா கதை கேட்பாரு, இது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுதா இல்லையான்றத ரொம்ப வாட்ச் பண்ணுவாரு. அவருக்கு அதுக்கான தகுதி கலைப்புலி பி தாண்டு இருக்கு. இது 2005 ஏப்ரல் 14, அதாவது சித்திரை 1, 2005 அன்னைக்கு 20 வருஷம், கரெக்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் இந்த சச்சின். இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது யார் கூட இந்த படம் காம்படிட் பண்ணிச்சு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2005 இன்னைக்கே தமிழ் திரையுலக பொறுத்தவரை, இந்திய உலக திரையுலகை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்காரு. ஆனா 2005 இப்ப கூட பல மடங்கு உயரத்தை இருந்தவர். அவருக்கு அதுக்கு முந்தின படமான பாபா சரியா ஓடாத காலகட்டம். கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு சந்திரமுகி அப்படின்ற ஒரு படத்தை பி வாசுவோட இயக்கத்துல 2005 இதே சித்திரை 1, அதாவது 14/4/2005 அன்னைக்கு ரிலீஸ் பண்றாரு. அந்த சேம் டேட்ல நம்ம விஜய் நடித்த இந்த சச்சின் படமும் இன்னொரு கமல் படமும் சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனா அது பல பேர் ரிலீஸ் ஆக, அதை பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனா ரஜினி படத்தோடைய இந்த படமும் சேர்ந்து ஒரே டேட்ல ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே ரஜினி சார் படத்து கூட காம்படிட் பண்ண ட்ரை பண்ணவர் நம்முடைய இளைய தளபதி விஜய். சரி, இந்த ப்ரொடியூசர் பத்தி உங்ககிட்ட சொன்னேன். இந்த படம் ஒரிஜினலா தெலுங்குல எடுத்த படம். தெலுங்குல 2002 ஒரு தெலுங்கு படத்தை இவங்க ரீமேக் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. சரி, இந்த படத்துல பல காட்சிகள், மிகவும் முக்கியமானது காமெடி காட்சிகள். அப்ப பாத்தீங்கன்னா வடிவேல் உச்சத்துல இருக்காரு. வடிவேல்லாம் அந்த காலத்துல சந்திரமுகி மனசுல வச்சுங்க, சந்திரமுகிலையும் வடிவேல் தான் காமெடி, சச்சின்லயும் வடிவேல் தான் காமெடி. அப்ப எந்த மாதிரி உச்சத்துல இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த இந்த 2 படத்துலயுமே காமெடி பிரமாதமா பண்ணியிருப்பாரு. ஆனா சச்சின் படத்துல இருக்கிற காமெடிகள் இன்னைக்கும் ரொம்ப பேரால ரசிக்கப்படுது. இது கூட அப்ப சந்தானம் பிகினர், கொஞ்ச காலம் அப்பதான் மண்வெல் அடிச்சு அப்பதான் ஒன்னா வந்துட்டு இருக்காரு. அப்ப சந்தானமும் விஜய் கூட சேர்ந்துட்டு ஒரு அந்த படத்துல நீங்க போய் பார்க்கணும்னு நினைச்சா மெயினா காமெடியை மனசு வச்சுட்டு பாருங்க. 2வது, இந்த படத்தினுடைய பாடல்கள் மனசு வச்சுட்டு பாருங்க. பாடல் ரொம்ப நல்லா அருமையா அந்த காலத்தையே ரொம்ப சிறப்பா வந்த பாட்டு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டுலாம் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதப்பட்ட பாடல்கள் நல்லா இருக்கும். அதையும் நீங்க பார்த்து இந்த படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இந்த படம் நீங்க பார்க்கும்போது, நீங்க இப்ப இருக்கிற 2K கிட்ஸ், இப்ப இளைஞர்கள் தான் பெரும்பாலும் விஜய் படத்தை போய் பார்க்க போறீங்க. பார்த்தவங்க ரீரிலீஸ் பாக்குறவங்க இப்ப புது பசங்க தான் இந்த படத்தை பார்க்கறதால அவங்களுக்காக இந்த படம் ரீரிலீஸ் பண்றாங்க. இப்ப ரீரிலீஸ் பண்றது எல்லாமே இளைஞர் தான் எடுக்கிறாங்க. சோ நீங்க நீங்க இதெல்லாம் நினைச்சிட்டு போங்க. நீங்க கதை, திரைக்கதை அதெல்லாம் லவ் போச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு திருமலை போன்ற படங்கள்லாம் நடிச்சிட்டாரு, ஆக்ஷன் படம் நடிச்சிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு இந்த மாதிரி மறுபடியும் காதல், அவர் அப்பத்துல இருந்து போய் காதலுக்கு மரியாதை அந்த மாதிரியான ஒரு லவ் பாயாவே தான் ஒரு ஷாஜகான், அந்த மாதிரி லவ் பாயாவே வந்தது விஜய். நல்ல ஒரு படம் இளைய தளபதி பண்ணிட்டே இருந்தாரு. அதுல ஒரு படம் தான் சச்சின். இது காதல் படம், பெரிய ஆக்ஷன் படம்லாம் கிடையாது. ஆக்ஷன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு போவாதீங்க. இது ஒரு காதல் திரைப்படம். மெயின் விஜய் அழகா இருப்பாரு பாக்குறதுக்கு. உங்களுக்கு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அப்ப இருந்த விஜய் எவ்வளவு அழகா இருந்தாரு. ஜெனிலியா கூட ரொம்ப சூப்பரா அழகா இருப்பாங்க. அப்ப ஜெனிலியா ரொம்ப உச்சத்துல இருக்கிறாங்க. ஜெனிலியாவை போட்டாலே படம் ஹிட் அப்படின்ற மாதிரி அவ்வளவு அந்த அளவுக்கு ஒரு உச்சத்துல இருந்த நடிகை. அவங்களும் அழகா இருப்பாங்க. அந்த இளைஞர்களா இருக்கும்போது நீங்க அந்த அழகை பார்த்துட்டு இப்ப வாய்ப்பு கிடையாது. சோ அந்த அழகா இருக்கிற அந்த 2 இளைஞர் போய் பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்கும்போது பிபாஷா பாசும் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க 1-2 பாட்டுக்கு தான் வருவாங்க, சில சீன்கள் தான் வருவாங்க. கதைக்கு ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் யூஸ் ஆயிருப்பாங்களே தவிர பெரிய பிளஸ் பாயிண்ட் இருந்திருக்காது. இந்த படத்தை நீங்க பார்க்க விரும்பும்போது ஒன்லி விஜய் 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 மட்டுமே நம்பி இந்த படம் போங்க. சில காட்சிகள் கொஞ்சம் நெருடலா இருக்கும். அதாவது இந்த படம் ஊட்டியில எடுக்கப்பட்ட படம் அப்படின்றதுலாம் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா அந்த புகை மூட்டத்தை போட்டு 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 அந்த வீட்டுல அந்த பனி மூட்டமா இருக்குது, இந்த புகை மூட்டமா போட்டிருப்பாங்க. அந்த படம் ஃபுல்லா வரும். அது ஒண்ணுதான் இந்த படத்துல நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும்.
எங்கெல்லாம் திடீர்னு புகையை போட்டு அந்த பனி மூட்டத்தை வந்து கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கங்க புகை மூட்டத்தை போட்டு போட்டு அது ஒரு மாதிரி பார்க்கும்போது ஒரு அன்ஈஸியா இருக்கும். அது வந்து இயக்குனரும் ஒளிப்பதிவு செஞ்சிருப்பார். மற்றபடி தேவிஸ்வர் பிரசாத் மியூசிக் அதெல்லாம் வந்து பார்க்க நல்லா இருக்கும். விஜய் ரசிகர்கள் வந்து கண்டிப்பா விரும்பி பாருங்க. மிகப்பெரிய ஓப்பனிங் மறுபடியும் இந்த கில்லி படத்துக்கு அப்புறமா இது ரிலீஸ் காலம் போல இருக்கு. ஏற்கனவே தனுஷ் படம் அப்புறம் சூர்யா படம் எல்லாம் ஓடிச்சு. இப்போது விஜயின் கில்லி வந்து நல்லா ஓடிச்சு. இப்ப மறுபடியும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா போய் பாருங்க. நல்லா ஜாலியா யங்ஸ்டர்ஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படமா இருக்கும். நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. இது வந்து இப்ப இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு 2 மாதம் கழிச்சு இந்த படம் எப்படி ஓடும் அப்படின்றத இரவு ரிலீஸ் பண்றதை நம்ம பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு தற்சமயத்துக்கு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்கு. நீங்க இளைஞர்கள் எல்லாருமே போய் பார்க்கறதா இருந்தா நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் மனசு வச்சுட்டு போங்க. பெரிய ஆக்ஷன் படம்லாம் கிடையாது. காமெடி நல்லா இருக்கும், லவ் சீன் நல்லா இருக்கும். சின்ன சின்ன அந்த புகை மூட்டை சொல்லி அந்த மாதிரி சின்ன சின்ன நிழல்கள் இருக்கும். அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி படம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.